अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यविधीयते। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरतस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनरदीपायादपायाज्जगते। वित्रस्तपापां धृतशैर्दुरापां गङ्गासदापां भवपाशसापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं यथा विमुक्तं नान्यत्तदा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेटसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा योन्यां सिद्धिं गवेष्येत्। விஸ்வானரர் பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணும் பொழுது வீரேஸ்வரராக வீரேஸ்வரலிங்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல போய் சித்தபுரத்துல அங்க ஈஸ்வரனை ஆராதிக்கிறார். ஆராதித்த உடனே அங்க ஒரு 8 வயது பாலகனாக பரமேஸ்வரன் லிங்கத்துல ஆவிர்பவிச்சு தன்னுடைய சௌந்தரியமான ரூபத்தை காண்பிக்கிறார்னு பார்த்தோம். ஏன்னா இவர் என்னென்ன விதமான விரதங்கள்லாம் இருக்கோ 13 மாசம் விரதம் இருக்கார். ஏகாகாரம், நக்தாசனம், அயாச்சிதாசனம், அப்புறம் திக்தாசனம் சாப்பிடவே இல்லாம, பயோவிரதம், சாகபலம், திலாகாரம், பானீய போஜனம், அப்புறம் பஞ்சகவ்யாசனம், சாந்திராயணம், குஷாக்ராஜலம், மாதிரி பலவிதமான உபவாசங்கள் சொல்லப்படுறது இதுல. ஸ்வசன பக்ஷணம், அப்படி 12 மாசங்கள் ஒரு விரதத்தை இருக்கார் புத்திரனை வாஞ்சித்து. அதனால 13வது மாசத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வரும்பொழுது பரமேஸ்வரன் பினாகதாரியாக, ஆனா 8 வயது பாலகனாக ஒரு சௌந்தர்ய ரூபத்துல சிசு ரூபத்துல நக்னனாக அவருக்கு முன்னாடி தோன்றார். தோன்றினோடனே இவர் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படிங்கிற இடத்துல நிறுத்தியிருந்தோம். தமாலோக்கிய ஸ்துதிம் சகரோது, முதா சந்தோஷத்தோடு பண்றாராம், ஸ்தோத்திரம் பண்றாராம். புரோச்சரது கத்கதாலாபேன கதாலாபோ நமோஸ்து இது புனః புனः. மனசு கத்கதிக்க, ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரன் ஒரு பார்க்கவே பிரசன்னமான ஒரு ரூபத்துல இங்க தோன்றார்.
கர்ணம் காது வரைக்கும் இருக்கக்கூடிய நேத்திரம்னு என்ன அவ்வளோ அழகான ஒரு ரூபம்னு சொல்லப்பட்டது. விபூதி பூஷிதம் பாலம் அஷ்டவர்ஷாகிருதி சுபம் ஆகர்ணபூர்ண நேத்திரம் சுரக்த தசனச்சரம், சக்கசவேன்னு உதடு, காது வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய விழிகள், அப்புறம் சாரு பிங்க ஜட்டாமௌலி, அழகான ஒரு ஜட்டாஜூட்டனாக பிரஹசிதானனம், ஒரு புன்முறுவலோடு கூட சைஷவோ உச்சிதேன பத்திய தாரிணம், குழந்தைக்கு 8 வயசு குழந்தைக்கு என்ன விதமான ஆபூஷணங்கள் போடணுமோ அதை போட்டுண்டு சித்தஹாரிணம், மனசை லயிக்கக்கூடிய ஒரு சுரூபம், மனசை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு சுரூபமாக ஸ்ரீகிருஷ்ணரை சொல்ற மூலியம் ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய ரூபம். பொதுவாக ஸ்ரீகிருஷ்ணர், சுப்பிரமணியர் இவாள்லாம் அழகோட சொல்றது. அழகுனாலே சித்தத்தை மோகிக்கக்கூடிய அழகோடு இருக்கக்கூடியது முருகனாலே அழகு. அதே மாதிரி கிருஷ்ணர் ஆகர்ஷணம் பண்றதுனால அவருக்கு கிருஷ்ணர்னு பேரு. இது 2 ரூபமும் ஆனந்த ஸ்வரூபம், நம்மளை ஆகர்ஷிக்கக்கூடிய சுரூபமாக இருக்கு. அதே சமயத்துல பரபிரம்ம வஸ்துவாகிய பரமேஸ்வரன் ஸ்வரூபத்துல தானே ஆனந்தம். சுஸ்வரூபத்துல இருக்கிற ஆனந்தம் தான் மற்ற பதார்த்தங்கள் ஆனந்தமாக இருக்கு. அதனால ஆனந்த ஸ்வரூபமா ஈஸ்வரனே ஆனந்த ஸ்வரூபம் தான். ஆனந்த நடேசான்னு பரமேஸ்வரன் ஆனந்த நடனம் ஆடா அப்படின்லாம் கூட நம்ம சொல்றோம். ஆனந்த ஸ்வரூபம் அதுவே நடனம் பண்ணுது, சின்மாத்திரமாக இருந்துட்டு அதே சித் சபாவாக இந்த ஜெகத்தாக ஆவிர்வவிச்சு பரமேஸ்வரனுடைய நிருத்தியம்தான் இந்த சம்சாரம் முழுக்க அப்படிங்கிறது. ஆனா ஸ்வரூபதா ஆனந்தா சச்சிதானந்தம் அப்படிங்கிறதா அங்க நடேச தத்துவம். அதனாலதான் ஆனந்த நடம், ஆனந்தா சிதானந்த, அதாவது ஆனந்த ஆகாச பிரவேசம், சித்சபா பிரவேசம், சிதாகாச பிரவேசம் அப்படின்லாம் சொல்றது உண்டு. இதுல நடராஜா ஆருத்ராக்கு அப்புறம் ஆயிரங்கால் மண்டபத்துல தரிசனம் கொடுத்துட்டு திருப்பி சபைக்கு போறதுக்கு சிதாகாச பிரவேசம் அப்படின்லாம் சொல்றது. ஆகாச ரூபமாக சர்வாந்தர்யாமித்துவத்தை அடையிறார் இல்லையா. சதைக்ஷத ததேவானுப்ராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்திச்சா பவத்துன்னு வேதம் சொல்றது. ஈஸ்வரனே சோ காமயதா பகுஷ்யாம் பிரஜா ஏதி, எல்லாமாகவும் ஆகணும் அப்படிங்கிற சங்கல்பிச்சு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக பகவான் ஆவிர்வவிச்சு உள்ள தோன்றதற்கே அதுதான் சிதாகாச பிரவேசம். ஆகாச ரூபமாக பிரவேசிக்கிறார் எல்லாத்துக்கும் உள்ளேன்னு அங்க ஈஸ்வரனை சொல்றோம். அப்போ ஆனந்த ஸ்வரூபம் தானே பிரவேசிக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் ஆனந்தமாக இருக்கார். பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லும் பொழுது பிரகிருதிம் புருஷம் ஜெய்வ வித்ய அநாதி உபவபி அப்படின்னு அங்க பிரகிருதி ஸ்வரூபம் எதுன்னா போக்திரு ஸ்வரூபம் தான் புருஷஸ்வரூபம். மத்த அஷ்டதா பின்னா பிரகிருதி அபரா பிரகிருதி ரெண்டுமே சேர்ந்து ஈஸ்வரத்துவத்தை நான் வச்சுருக்கேன்னு பகவான் அங்க சொல்றார். எல்லா பிரகிருதிகள் முழுக்க அபரா பிரகிருத்தின்னு அதுதான் க்ஷேத்திரம்னு சொல்றார். அந்த பிரகிருதிங்கிற பதத்தினாலையும் சொல்லப்படுறது. புருஷன்ற பதத்தினால க்ஷேத்திரஜனாகிய பரப்பிரகிருதி சொல்லப்படுறது. அது யாருன்னு கேட்டா போக்தா, ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற சுரூபமாக இருக்கிற அந்த ஜீவாத்மா தான் அந்தர்யாமியாக இருக்கு. அதுவே என்னுடைய சுரூபம். இந்த போக்திருத்துவத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறது எதுன்னா அது என் சுரூபம்னு அங்க பகவான் க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு அப்படின்னு சொல்றார். எந்த சின்மாத்திரமான வஸ்து சிதாபாச ரூபமாக இங்க பரப்பிரகிருத்தியாக இல்ல அதே இன்னொரு புருஷன்ற பெயரோடு கூட போக்தாவாக ஜீவாத்மஸ்வரூபமாக இங்க அதே பரமாத்மஸ்வரூபந்தான் ஜீவாத்மஸ்வரூபமாக ஒருவரிடத்திலையும் பிரதிபிம்பிக்கிறது அப்படிங்கிறது இங்க தத்துவம். அதனால அந்த சித்தாபாசமாக சித்துதான் உள்ள போச்சு. அனுப்பிராவிஷத்து அப்படின்னா இதை வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். அனுப்பிரவேசம் பண்ணுதுன்னா அங்க உபலப்தி இருக்குன்னு அர்த்தம்னு பாஷ்யக்காரர் பகவத்பாதாச்சாரியால் தைத்திரிய பாஷ்யத்துல சொல்லும் பொழுது அனுப்பிரவேசம்னா என்னன்னா பரமாத்ம உபலப்தி
இங்கதான் இருக்கு. எல்லாம் பரமாத்மானா அப்ப அனுப்பிரவேசம் பண்ணிட்டுன்னா என்னன்னா, எல்லாம் பரமாத்மாவா இருந்தாலும் உனக்கு அது எங்க உபலப்தி ஆறுது? புத்திக்கு உள்ளதான் உபலப்தி ஆகுது, கிடைக்கிறது. உபலப்தி ஆகுதுன்னா கிடைக்கிறது. எங்க போய் நீ தேடுற? ஆத்மால தானே தேடுற பரமாத்மாவை. இதந்தையா இருக்கிற வஸ்துல போய் தேடுறியோ? இதந்தையா இருக்கிற வஸ்துவும் அதே பிரம்மன் தான். ஆனா பிரம்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க போக வேண்டியிருக்குன்னா சொரூபத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் பிரத்யேகாத்மாவினுடைய ஆதாரம் எதுன்னு தான் தேட வேண்டியிருக்கு. அதனால அதனுடைய உபலப்தி அங்கதான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அனுப்பிரவேசம்ன்ற அர்த்தம். அனுப்பிரவேசம் உடனே வேற ஏதோ ஒண்ணு இருந்தா தானே அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். வேற ஒண்ணே இல்லையே, அப்ப என்ன பிரவேசம் அப்படிங்கிற கேள்வி வர்ற இடத்துல இங்க பகவத்பாதாச்சாரியால் அதுக்கு வியாக்கியானம் இப்படி கொடுக்கிறார். அதுதான் இங்க பரமேஸ்வரன் சித் ஸ்வரூபமாக சித் சபையில பிரவேசிச்சிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஆனந்த ஸ்வரூபமே பரமேஸ்வரன் தான் ஆனந்தம். எல்லா ஆனந்தமும் வேற ரூபங்கள் நம்ம பார்க்கிற ஆனந்தம் என்ன எதுன்னா சுரூபத்திலேருந்து வர்ற ஆனந்தம் தான். அதனால ஆனந்த ரூபமாக இருக்கிற பகவானை பார்க்கும் பொழுது அதை விடையா ஒரு ஆனந்தம் ஏற்பட போறது. அதனால கத்கத ஆலாபோ நமோஸ்து இது புனః மனசு ஆனந்தத்துல லயிக்க ஆஹா ஆஹா ஆஹான்னு நமஸ்காரத்தை பண்ணிட்டே இருக்காராம் விஸ்வானர். பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். உவாச்ச ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் சமஸ்தம் சத்யம் சத்யம் நைக நானாஸ்தி கிஞ்சன. ஏகம் பிரம்ம ஏவ ஆரம்பிக்கிறார். ஒரே பிரம்மன் தான் இருக்கு, இல்லைன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்மைவ இதகும் சர்வம் ஆத்மைவ இதகும் சர்வம் அப்படின்னு வேதம் சொல்றதே. எல்லாமாகவும் இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான். ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகதேன. ஈஷாவாஸ்யத்துல முதல் வாக்கியம் ஈசேன ஆச்சாதனியம். சாட்சாத் பிரம்மஸ்வரூபமாகவே இந்த ஜெகத் வியாபிக்கப்பட்டிருக்கு. அத்விதீயம், அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம அத்வைதபரமாக பார்க்கும் பொழுது. துவைதபரமாக பார்க்கிறவா என்ன சொல்றான்னா, அத்விதீயம் இதுக்கு சமமான இன்னொரு பதார்த்தம் இல்லை. ஏகப்பட்ட பதார்த்தங்கள் இருக்கு. ஏகம் பிரம்ம இவ அத்விதீயம். எத்தனையோ பதார்த்தங்கள் இருந்தாலும் பிரம்மமாகிய இந்த ஈஸ்வரனுக்கு சமமான இன்னொரு வஸ்து இல்லை. அந்த ஈஸ்வரனுக்கு நான் கிருஷ்ணன் பேர் சொல்றேன், நான் மகாவிஷ்ணுன்னு பேர் சொல்றேன், நான் பசுபதியின் பேர் சொல்றேன். இப்படி துவைத்திகள். துவைத்தின்னா விசிட்டாத்வைதம் சிவாத்வைதம் எல்லாம் அத்வைதம்னு சொன்னாலும் அது அத்வைதம் தான். ஏன் அது அத்வைதம் நம்ம சொல்றாருன்னா, இவரை தவிர வேற பகவான் இல்லை, இவர் தான் பகவான், மற்றதெல்லாம் பகவான் கிடையாது. ஆனா மற்ற பதார்த்தங்கள் இருக்கு, அது இந்த ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கு அப்படின்னு பாக்குறது மற்ற சித்தாந்தங்கள். அது வழியாவும் அர்த்தம் பண்ணலாம். இங்க சிவாத்வைதத்தை வச்சு அர்த்தம் பண்ணலாம். இந்த வாக்கியத்தை மட்டும் ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் நைக நானாஸ்தின்னு இந்த இதே 2வது பதத்துல வந்துருது. அப்போ அதுக்கு அந்த அர்த்தம் சமஞ்சசமாகாது. நைக நானாஸ்தின்னு சொல்லும் பொழுது இங்க நானாவே கிடையாது, பல வஸ்துக்கள் கிடையாது, இருக்கிறது ஒரே வஸ்து தான் ஆயிடும். அதனால ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் 2வதா ஒண்ணு கிடையாது, ஒரே வஸ்துதான் இருக்கு. சமஸ்தம் அதுதான் சர்வமாகவும் இருக்கு. சத்தியம் சத்தியம் அதுவே சத்ஸ்வரூபம், அதுதான் சத்தியம், உண்மையாக அது இருக்கிறது அதுதான். சதேவ சத்தியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? சத்ஸ்வரூபம் தான் சத்தியம். சத்ஸ்வரூபம்ங்கிறது அந்த சுரூபத்தினுடைய ஒரு பெயர், இருக்கின்ற தன்மையுடையதுன்னு அர்த்தம். அங்க சத்ஸ்வரூபம் சொல்லும் பொழுது அது சத்தியம்னா அதனுடைய தன்மை, அது சத்தியமா, அது உண்மையா, இல்ல அதை தவிர மற்றது உண்மையான்னு பார்த்தேன்னா அதுதான் உண்மை. அது 2வது சத்தியம். சதேவ சத்தியம் சத்துங்கிற சொல்லும் பொழுது பதார்த்தத்தினுடைய பெயர் தன்மையை பொறுத்தது. சத்தியம்னு சொல்லும் பொழுது எது உண்மை அப்படின்னு சொல்றது. அதனால இங்க 2 சத்தியம் சொல்லும் பொழுது சத்தியம் சத்தியம்னு சொன்னா ஒண்ணுது சத்ஸ்வரூபம், அதுவே சத்தியம்னு எடுத்துக்கலாம். இல்ல சத்தியம் சத்தியம்னு அதுதான் சத்தியம் அதுதான் சத்தியம்னு 2 தடவை அதையே சொல்லுது. சமஸ்தம் சத்தியம் சத்தியம் என்னன்னா நைக நானாஸ்தி கிஞ்சித்து. இது அப்படியே வேத வாக்கியம்.
இங்க நானாத்வம் இல்லை. ஒண்ணுக்கு மேலானது. நானானா ரெண்டுன்னு அர்த்தம். 2, 3, 4, 5 எல்லாம் நானாதான். இங்க பலவை இல்லை. ஆக்சுவலி பலன்றதே 2ல அடங்கிடுது. தௌஹி பதார்த்தௌ ஆத்ம அனாத்மானவுன்னு சொல்லுது சாஸ்திரம். 2 பதார்த்தம் தான்ப்பா இருக்கு உலகத்துல. நீ எப்படி பார்த்தாலும் 2 தான் இருக்கு. ஒண்ணு நான், இன்னொன்னு நான் அல்லாதது. அந்த நான் அல்லாததுல நீ மலையை சேர்க்கலாம், மரத்தை சேர்க்கலாம், செடியை சேர்க்கலாம், பாம்பை சேர்க்கலாம், இன்னொரு மனுஷனை சேர்க்கலாம், பரமேஸ்வரனை கூட நீ சேர்த்துடலாம். ஆனா அதெல்லாம் நான் அல்லாததுங்கிற ஒரே கேட்டகரியில வந்துருது. அப்போ நான் அல்லாததுன்னு 2ஆ பிரியறது என்ன? இதுல ஒரு நான் அல்லாததை எடுத்துட்டு அதுக்கும் நான்றதுக்கும் என்ன பேதம் இருக்கு அப்படிங்கறத நீ புரிஞ்சுட்டேன்னா அதுவே திரிபுட்டி. என்ன? ஞாதா ஞானம் ஞேயம், பிரமாதா பிரமாணம் பிரமேயம், இப்படி இல்ல கர்த்தா கர்ம கரணம். இத நீ எடுத்துட்டேன்னா, இந்த திரிபுடி எடுத்துட்டு இதனுடைய சுரூபம் என்னன்னு பார்த்தேன்னா அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் தானே. நான் இருக்கேன், இந்த வஸ்திரம் இருக்கு, எனக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது திருஷ்யம், நான் திரஷ்டா, இதுக்கு நடக்கிறது தரிசனம், இதை நான் பாக்குறேன். இந்த திரஷ்டா எதுல ஆதாரித்திருக்கு? திருஷ்ய பதார்த்தம் எதுல ஆதாரித்திருக்கு? தரிசனம் எதை ஆதாரித்திருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, முதல்ல திருஷ்யமான இந்த பதார்த்தத்தை எடுத்துப்போம். இந்த துணி, துணிங்கிறது என்ன? துணி இருக்கிறதுன்னு நான் சொல்லணும்னா எப்படி நான் சொல்றேன் துணி இருக்கிறதுன்னு? எனக்கு துணி கான்சியஸ்னஸ் ஏற்படணும். துணியினுடைய அனுபவம், துணியினுடைய ஞானம் ஏற்படும் பொழுதுதான் துணி இருக்குன்னு சொல்றேன். துணி ஞானம்ங்கிறது என்ன? துணியினுடைய ரூப ஞானம், துணியினுடைய வர்ண ஞானம், துணியினுடைய ஸ்பர்ஷ ஞானம், துணியினுடைய சப்த ஞானம், துணியினுடைய ரசஞானம், இதெல்லாம் எனக்கு ஏற்பட்டதுனால இது துணி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது ஒண்ணுமே என்னுடைய இந்திரிய ஞான ரூபந்தான் இந்த துணியினுடைய எக்ஸிஸ்டன்ஸ். உண்மைதானே? அப்போ அந்த ஞானம்ங்கிற பதார்த்தம் ஒரு விஷயம் சேராம துணிங்கிறத சொல்லிட முடியுமான்னா துணியினுடைய எந்த ஆஸ்பெக்டையும் துணி ஞானம் அப்படிங்கிறது இல்லாம சொல்ல முடியாது. சைட் கான்சியஸ்னஸ், கலர் கான்சியஸ்னஸ், டச் கான்சியஸ்னஸ், டேஸ்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் த கிளாத், இப்படின்னு சொல்லிட்டே போனேன்னா எல்லாத்துலயும் கான்சியஸ்னஸ் சேர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எனக்கும் துணிக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கே அப்படின்னா ஸ்பேஸ் கான்சியஸ்னஸ் தான். என்னால டச் பண்ண முடியறதே டச் கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ் இல்லாம ஏதாவது சொல்ல முடியுமோ அப்படின்னு பார்த்தேன்னா முடியாது. அதே மாதிரி ஈஸ்னஸ் இல்லாம சொல்ல முடியாது. ஈஸ்னஸ் தான் கான்சியஸ்னஸ். அதனால இருக்கிற வஸ்து ஒண்ணுதான் அப்படின்னு இந்த எனக்கும் இந்த துணிக்கும் நடுவில் இருக்கிற விஷயத்த பார்த்தோம்னா துணிங்கிற இந்த ஞேய பதார்த்தம் இருக்கே அது முழுக்க கான்சியஸ்னஸ் தான் ஆயிடுறது. ஞாதா நான் என்ன அப்படின்னு நான் தேடி பார்த்தேன்னா பார்க்கின்றவனுடைய சுரூபம் என்ன, அதுவும் கான்சியஸ்னஸ் தான் தெரியாது. ஏன்னா மற்றதெல்லாம் ஆதாரமா உள்ளுக்குள்ள போக போக மத்தெல்லாம் இதந்தையால் வந்துருது. இதுன்னு வந்துடுது. இந்த தேகம் இதுன்னு வந்துருது. இந்த புத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அது நான் இல்லை. மனசுன்றது எனக்கு தெரியாது, அதுவும் நான் இல்லை. ஆனந்தம்ன்ற அனுபவம் எனக்கு தெரியாது, அதுவும் நான் இல்லை. அப்ப நான்றது என்னன்னா கான்சியஸ்னஸ் ஒண்ணுதான் தெரியாது. பதார்த்தத்தை பார்த்தா அதுவும் கான்சியஸ், ஞேய வஸ்துவும் கான்சியஸ்னஸ் தான் தெரியாது. சரி, இங்க ஞானம்னு ஒண்ணு நடக்கிறதே, இதை நான் தெரிந்து கொள்கின்ற ஒரு விருத்தி ஒண்ணு ஏற்படுறதே, அது என்னன்னா அந்த விருத்தியும் கான்சியஸ்னஸ் தான். கான்சியஸ்னஸ்ல நடக்கிற சேஞ்ச் தானே விருத்தி. அப்போ பிரமேயம் கான்சியஸ்னஸ், பிரமாதா கான்சியஸ்னஸ், பிரமாணமும் கான்சியஸ்னஸ். இப்போ இப்போ துணிக்கு நான் என்ன சொல்லணும், அதே இந்த லேப்டாப்புக்கும் அப்ளிகபிள், அதே இந்த செவத்துக்கும் அப்ளிகபிள், அதே அந்த சூரியனுக்கும் அப்ளிகபிள், அதே அந்த சந்திரனுக்கும் அப்ளிகபிள், அதே அந்த மலைக்கும் அப்ளிகபிள். ஈஸ்வரன் ஒருத்தன் எனக்கு முன்னாடி வந்து நின்னார்னா அவருக்கும் அது அப்ளிகபிள். யாதிருஞான ஞேய பேதம் மூணுமே இன்மாத்திரத்துல வந்து டிசால்வ் ஆயிடுதுங்கிறதுனால எங்க இருக்கு நானா இருக்குன்னு கான்சியஸ்னஸ்ன்றது இல்லாம ஒண்ணுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா ரெண்டாவது ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். கான்சியஸ்னஸ் ஒண்ணுதானே உன்னால சொல்ல முடியாது. அனாமிகாபியான் நமஹான்னு ரெண்டாவது விரல், ஒரு விரல்ல கான்சியஸ்னஸ் கவுண்ட் பண்ணிட்ட, அப்புறம் ரெண்டாவது இடத்தை கவுண்ட் பண்ணுவேன். களிமண்ணுல பல பதார்த்தங்கள் இருக்கு.
ஒரு பல 10,000கணக்கான பானைகள் இருக்கு, லட்சக்கணக்கான மூடிகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான பூஜாக்கள் இருக்கு, இன்னொரு 1000கணக்கான கிண்ணங்கள் இருக்கு, இன்னொரு 10,000 20,000 டம்ளர் இருக்கு. இப்படி ஒரு இடத்துல கொட்டி கிடக்கு. மொத்தம் எவ்வளோடா இருக்குன்னா, இதே மொத்தம் 1,23,000 பதார்த்தங்கள் இருக்குன்னு சொல்றான். சரி, நான் என்றேன் களிமண்ணு, அப்புறம் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானே இருக்கு. களிமண்ணை எண்ணிட்டேன்னா டம்ளர் எண்ண முடியுமா, கப்பை எண்ண முடியுமா? எல்லாம் களிமண்ணுடைய எண்ணிக்கையில முடிஞ்சு போயிடுத்தோம். 2வது பதார்த்தம் அங்க இல்லை. வெறும் அது மட்டும் இருந்ததுன்னா அதுக்காக அங்க ரூம் இருக்கு, குச்சி இருக்குன்னு சொல்லக்கூடாது. களிமண் உலகத்துல களிமண் எண்ணிட்டோம்னா வேற இல்ல. அந்த மாதிரி சைதன்யத்தை எண்ணிட்டோம்னா இங்க ஏது நானா பலன்னு எங்க இருக்கு? ஒண்ணுதானே இருக்கு. அதுதானே பிரம்ம. ஏகம் பிரம்ம இவ அத்விதீயம். அதை தவிர வேற இல்லப்பா. நைஹ நானாஸ்தி கிஞ்சன. பலங்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. 2வதே இல்லை. அப்புறம் தானே நானா அப்படின்னு எடுத்த உடனே ஈஸ்வரனுடைய சுரூபந்தான் எல்லாம் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது புராணம். ஏகம் பிரம்மைவ அத்விதீயம் சமஸ்தம் சத்தியம் சத்தியம் நைஹ நானாஸ்தி கிஞ்சன. ஏன்னா சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் வந்தார், பாலனா வந்தார், 8 வயசோட சொன்னாலும் உண்மையான ஸ்வரூபம் என்ன நீங்க காண்பிக்கிறது. வெறும் அந்த பாலனா எதிர்க்க நிக்கிறது இருந்துன்னா அதை தவிர நானும் தானே இருக்கேன், அதை தவிர லிங்கம் இருக்கு. அப்போ அந்த ரூபத்தோட இருக்கிற சுவாமிய சொன்னேன்னா நாயிக நானாஸ்தின்னு சொல்ல முடியாது. ரூபத்துக்கு ஆதாரமா. அதனால உடனே ரூபம் இல்லாதது, முஸ்லீம்லாம் அதுதான் வேண்டாம். அவன் ரூபம் இல்லாததுன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, ரூபம் இல்லாமங்கிறான். ரூபம் இல்லாதது எப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. நிர்குணம் நிரவயவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதனால எல்லாம் எல்லா ரூபங்களும் எதுல பிரகாசிக்கிறதோ அதுக்கு எது ரூபம். அதனால எல்லா ரூபமும் அதுதான். அது சுயமா எந்த ரூபமும் கிடையாது. சுப்பிரகாச பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய சைதன்யம் அதுதான் பிரம்ம. அதை நீ கணக்கு பண்ணிட்டேன்னா வேற எதையும் கவுண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நானா நாஸ்தி இஹ ஏகோ ருத்ரஹா நத்விதீயா. அந்த பிரம்மன் தான் ருத்ரன். அவதஸ்தே தஸ்மாத் ஏகம் துவாம் பிரபத்தியே மகேஷம். அந்த ஒண்ணு என்னன்னா அது உன்னுடைய சுரூபந்தான், ருத்ரஸ்வரூபந்தான். அதனால ஒன்ன நான் நமஸ்காரம் பண்றேன். மகேஷம் மகா ஈஷம் எல்லாத்தையும் அதுதான் நிர்வகிக்கிறது. ஏன்னா அந்த சின்மாத்திரம் உபாதி ரூபமாக அப்புறம் ஜெகத்தாகும். என்ன உபாதி? ஈஸ்வர உபாதி. அந்த ஈஸ்வரனுடைய உபாதி என்னன்னா சர்வஜான ஸ்வரூபம், சர்வஜஸ்வரூபம். எல்லாமும் யுகபத்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உபாதியோடு இருக்கிறவன் ஈஸ்வரன். அதனால எல்லாமாகவும் எல்லாத்தையும் அறிந்து கொண்டும் அந்த டயத்திலேயே அது தெரியும். நடக்கும் பொழுதே அவர் சுரூபமாக தான் நடக்கிறதுங்கிறதுனால மகேஷம் ஏக கர்த்தா தொங்கி சர்வஸ்ய சம்போ. அதனால இது எத்தனையும் இயக்கிறது நீ. பிரஜப்தியா வெறும் சின்மாத்திரமாக நிரவயம் நிராகாரம் அப்படின்னு இருக்கிற பிரம்மம் எங்கேருந்து காரியத்தை பண்ண போறதுன்னா உபாதி ரூபமாக பண்றது. இந்த என்ன உபாதி? சர்வஜத்துவ உபாதி, சர்வசக்திமத்துவ உபாதி, இந்த ஞானம், ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இந்த 3 சக்தியும் பரமேஸ்வரனுடைய சக்தி. நம்மகிட்டயும் அது இருக்கு. 3மே இருக்கு. தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, இயங்குகின்ற சக்தி, என்ன ஆசைப்படக்கூடிய சக்தி. இது 3 நமக்கு கொஞ்சமா இருக்கு. இது சமஷ்டியாக பரமேஸ்வரன் இருக்கு. அதை வச்சுதான் அவர் சிருஷ்டி பண்றார் மாயாவோடு சேர்த்து. அந்த 3 சக்தி தான் மாயா. அதனால்தான் அம்பாளுக்கு பராசக்தின்னு சொல்றோம். அந்த பராசக்தி தான் இந்த ஜெகத்தாக தெரியறா. அதனால ஏக கர்த்தா தொங்கி சர்வஸ்ய சம்போ. அந்த அம்பாளோட சேர்ந்து கர்த்தாவாக இருக்கார் பரமேஸ்வரன். நானா ரூபேஷு ஏக ரூபா அசி அரூபா. அஸ்ய ரூபகான் இருக்கு, அது அசி அரூபகான்னு பிரிக்கணும். பல ரூபங்கள்ல ஒரே ரூபமாக இருக்கார். நானா ரூபேஷு ஏக ரூபகான்னா இது ரொம்ப இதெல்லாம் அந்த ட்ரிக்கி ஒரு எக்ஸ்பிரஷன். என்ன அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மயன். அநேக தந்தம் ஏகதந்தம், அநேக தந்த பக்தானாம் ஏகதந்தம். பல பல் இருக்கிற பக்தர்களுடைய ஒரு பல்லா இருக்கார் பிள்ளையார் அர்த்தமாங்க.
அநேகதந்த பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்தர்கள்ட்ட பல பல்லு இருக்கு, அதுல ஒரு பல்ல நான் வந்து வணங்குறேன்னு அர்த்தம். இப்படி அர்த்தமானா அது என்ன சொல்ல வருதுன்னு அது சரியா புரிஞ்சுக்கணும். அது ஒரு இதுக்காக அப்படி சொல்றது, கவித்துவத்துக்காக. இங்க அதே மாதிரி நானா ரூபேஷு ஏக ரூபா, பல ரூபங்கள்ல ஒரு ரூபம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நானா ரூபமாக தெரியற இடத்துல ஒரே ரூபமாக சர்வமாக இருக்கிறவர்னு அர்த்தம். அஸ்ய ரூபா ஏக ரூபா. இப்போ சாமான்யமா இதுக்கு நம்ம இப்படி அர்த்தம் பண்ணலாம் இல்லையா? நானா ரூபேஷ் ஏக ரூபோஸ்ய ரூபா. நானா ரூபத்துல ஒரு ரூபம் இதனுடைய ரூபம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? நானா ரூபேஷு ஏக ரூபா அஸ்ய ரூபா அப்படி பிரிக்கணும். ஆனா இது எப்படி பிரிக்கணும்? நானா ரூபேஷு ஏக ரூபா அசி அரூபா. ரூபமில்லாததாகிய இந்த பரம்பிரம்ம பல ரூபமாகவும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ரூபமான ஈஸ்வரனாகவும் பரம்பிரம்மமாகவும் இதுல இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நானா ரூபம் எங்க தெரியறதோ அங்க இருக்கிற ஏக ரூபம் இது. சில இடத்துல பரமாத்மா ஒருத்தர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆத்ம சப்தம் எங்க போய் நிற்கும்? நம்மளோட சொரூபத்தை தான் நிற்கும். ஆத்மாவை எப்படி இருக்காருன்னு தேர்ட் பர்சன்ல சொல்லுவ நீ? பரம ஆத்மாங்கிற ஆத்மசப்த பிரயோகமே ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். என்ன ஈஸ்வரன்றது நீ எடுத்த உடனே நீ தேர்ட் பர்சனா தான் பாக்குற. அங்கேயுமே வந்து தத்துவமசின்னு சொல்லி முடிக்கும் பொழுது ஈஸ்வரன் நீ ஒண்ணுதான் சுரூபத்தகாங்கிறது போய் அங்க அது நிறைவா அங்க போய் நிக்க போறது. பட் அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லலாம். பரம ஆத்மான்னு ஒருத்தர் இருக்காருன்னு எப்படி சொல்லுவ நீ? ஆத்ம சப்தம்ன்றது நான்றதுல தானே நின்னானும். அப்போ பிரத்யேகாத்மாவுக்கு ஆதாரமா இருக்கிறது பரம ஆத்மா. ஆத்மா எதுன்னு தேடின்னு போனேன்னா எதுக்கு அப்புறம் நீ போக முடியாதோ அது பரம ஆத்மா. தேகத்துல இருந்து ஆரம்பிக்கிற, ஆத்மானா இந்த தேகம்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிற. அப்புறம் ஆத்மானா இந்த தேகத்துல இருக்கிற எனர்ஜி தான். ஏன்னா எனர்ஜி இருந்தாதான் தேகம் இயங்கிறது. எனர்ஜிக்கு வெளியில இருக்கிறது தான் தேகம், அதுதான் பிராணன்னு சொல்றோம். அப்புறம் எனர்ஜி இல்லை நான்றது மனசுதான் நான் அப்படின்றோம். அப்புறம் மனசு இல்லப்பா நான்றது, மனசு சங்கல்ப விகல்பாத்மகமா இருக்கு, ஆனா நான் நிர்ணயம் பண்ணக்கூடிய புத்திதான் நான். அப்புறம் கர்த்தா போக்தா தான் நான். இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறவன், செய்யணும்னு நினைக்கிற சுரூபம் இருக்கே அதுதான் நான். அதுக்கும் தாண்டி போய் பிரஜப்தி மட்டும்தான் நான் அப்படின்னு நின்னுச்சுன்னா அந்த பிரஜப்திக்கு கீழே வேற போக முடியுமோ? முடியாதுங்கிறதுனால அதை பரமாத்மான்னு சொல்றது. அந்த பரமாத்மாவை இருக்காருன்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சுரூபம் பரமாத்மா என்னுள் இருக்கிறதுன்னு கூட பரமாத்மாவாக இருக்கேன் அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. யத்வத் பிரத்யப்சு அர்க்கஹா ஏகோ அப்பி அநேகஹா தஸ்மான் நானியம் துவாம் வினேஷம் பிரபத்தியே. உன்னை தவிர வேற யார் இருக்கா நான் நமஸ்காரம் பண்றதுக்கு? ஏன்னா யத்வது பிரதி அப்சு அர்க்கஹா, பல குடங்கள்ல ஜலம் வச்சிருக்க, அதுல பல சூரியன் தெரியறது. பல சூரியன் இருக்கான்னா இல்ல, ஏகோபி அநேகஹா, பலவாக தெரிஞ்சாலும் அது ஒண்ணுதானே. அந்த ஒரு சூரியன் தானே பல உபாதிகள்ல வெவ்வேறு சூரியனாக பிரதிபிம்பிக்கிறது. அப்ப இங்க வந்து நானாத்துவ உபாதியில வந்து அந்த பிரம்மமானது நானாவாக தெரியறது. நானாவாக தெரியறதும் ஒரு ஞானம்தான். அதுல ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரியறதும் ஒரு ஞானம்தான். ஒன்னாக தெரியுதுங்கிறது ஒரு ஞானம் தான். எல்லாமே ஞானம் தானே. அப்போ ஞானம் தான் இருக்குங்கிற பொழுது இங்க ஏது நானா? அதனால பிரதிபிம்பம்ங்கிறதுல உடனே பிரதிபிம்பத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம், அத்தியாசவாதம், இப்படி எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரே பரபிரம்மம் நானா ஜீவனாக தெரியறதுங்கிறதுக்கு பல வாதங்கள் சொல்லப்படுறது. இல்ல பாமதிகாரர் ஒரு மாதிரி சொல்றார், என்ன ரத்ன பிரபாகாரர் ஒரு மாதிரி சொல்றாருன்னு சூத்திர பாஷ்யத்துல வந்து எப்படி வந்து இதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறா, இதை எப்படி புரிஞ்சிக்க வைக்கிறா அப்படிங்கிறது பல விதமாக இருக்கு. இதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், இப்படி இல்லாம நிறைய பேர் இப்போ இதுக்கு வந்து இந்த பிரக்கிரியை உபயோகப்படுறா. இந்த பிரக்கிரியைகள் எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, நீ எந்த உபாதியில இது பிரதிபிம்பிக்கிறதோ அதனுடைய சத்தியத்துவத்தை நீ எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ற? அது எதுல ஆசிரியிச்சிருக்கு? அதுவும் இதே பிரம்மத்துல ஆசிரியிருக்கு. ஒரு சூரியன் எப்படி ஜலத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரியன் ஒரே சூரியன் தான், ஆனா ஜலமும் பானையும் வேறையா தானே இருக்கு சூரியனோட. அப்ப நானாத்துவம் தானே இருக்கு.
அங்க துவைத்தம் தானே சாதிக்கிற நீ. இல்ல இல்ல அது இதுல இருந்து தான் வந்தது அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா எப்படி அது இதுல இருந்து வந்ததுன்னு சொல்லுவேன். அங்க அதுக்கு எங்க உப்பமா இருக்கு? நீயா சும்மா சொல்லிட்டதுனால உப்பமா ஆயிடுமா? அதுக்கு அது வந்து வாஸ்தவம் ஆயிடுமா? அது சூரியன்ல இருந்து பானையோ ஜலமோ வந்துட முடியுமா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அதுதான் இந்த பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம் இந்த மாதிரி வாதங்கள்ல வந்து இருக்கிற பிரச்சனை. அதனால எந்த ஒரு வாதத்தையும் நம்ம வந்து அதுவே சத்தியமாக எடுத்துட்டு இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து சொரூபத்தை வந்து காண்பிக்கிறதுக்காக, ஒரே சொரூபம் எப்படிப்பா நானாவா தெரியறதுங்கிறது ஒரு விதமா இப்படி சொல்றோம். இது ஒண்ணுதான் பிரக்கிரியன்னு கிடையாது. சிருஷ்டி பிரக்கிரியை ஒரு மாதிரி இருக்கு, திருஷ்ய விவேகம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஏற்கனவே இப்ப பார்த்தோமே முதல்ல ஆரம்பிக்கும் போதே நானாத்வம் இல்லைன்னு. அதுல என்ன அவச்சேதவாதம் பிரதிபிம்பவாதத்தை நம்ம உபயோகப்படுத்தோம்? எதுவுமே இல்லை. வெறும் நம்மளோட அனுபவம், பிரமாத்திரு பிரமாண பிரமேய அனுபவத்தை எடுத்து அதுல ஆதாரமா இருக்கிற சொரூபம் என்னன்னு பார்த்தோம். அப்போ இங்க அங்க பிரதிபிம்பமோ அவச்சேதமோ ஆபாசமோ சிதாபாசமோ தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வாதத்தை வச்சு இதுக்குள்ளேயே பேசிட்டு இது ஒண்ணுதான் மாடல்ன்ற மாதிரி பேசும் பொழுது அப்போ கேட்கிறவாளோட புத்தியில வந்து ஒரு விதமா ஃப்ரேம் ஆயிடும். பிரம்மன் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி உபாதியின் தனித்தனியா ஏதோ இருக்கு, அதுக்குள்ள இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகுதுதான் இதெல்லாம் எதுலப்பா ரிஃப்ளெக்ட் ஆகுது? அப்ப துவைத்தம் வந்துருதே. எதுல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அது வந்து உனக்கு துவைத்தத்தை தானே சாதிக்கிறது அப்படின்னு ஆயிடும். அதனால இது ஒரு பிரக்கிரிய சுரூபத்தை புரிஞ்சுக்கிறது. இது ஒண்ணுத்தையே பிடிச்சுன்னு தொங்கப்படாது. இருந்தாலும் இங்க வந்து இதையும் சொல்லணும். அதனால இங்க சொல்றது இது எத்வது பிரதி அப்சு அர்க்கஹா. ஒவ்வொரு ஜலத்திலையும் சூரியன் எப்படி பிரகாசிக்கிறதோ, பிரகாசிச்சாலும் ஒரே சூரியன் தான் இருக்கோ. ஏன்னா இது நீ தெரியற இடத்துல வந்து மித்தியானால இப்படி தெரியறது, அவ்வளவுதான். அவித்தியினால அங்க பிரகாசிக்கிறதா உனக்கு உபலப்தி அங்க ஆகிறதுன்னு தெரியறதே ஒழிய அதெல்லாம் சத்தியம் கிடையாது. இதுதான் சத்தியம்னு அர்த்தம். சுரூபந்தான் சத்தியம். எங்க பிரதிபிம்பிக்கிறதோ அதெல்லாம் சத்தியம் கிடையாது. அவ்வளவுதான் இதுல தாத்பரியம். ரஜ்ஜவு சர்பகா அடுத்த, அதனாலதான் அடுத்த ஒரு திருஷ்டாந்தம் இங்க. ரஜ்ஜவு சர்பகா சுக்திகாயாஞ்ச ரூபியம் நைரப் பூரகா தன் மிருகாக்கியோ மரீச்சௌ யத்வதே தத்வது விஸ்வகோப பிரபஞ்சஹ யஸ்மின் ஞாத்தே தம் பிரபத்தியே மகேஷம். கயத்துல தெரியற பாம்பு மாதிரி, கிழிஞ்சல்ல தெரியற வெள்ளி மாதிரி, நிறைஞ்சிருக்கிற தண்ணியாக தெரியற காணல் நீர் மாதிரி, தத்வத்து அத மாதிரி தத் விஸ்வகோப பிரபஞ்சோ யஸ்மின் ஞாதே தம் பிரபத்தியே. அப்படி இங்க இதெல்லாம் தெரிஞ்சாலும் சத்தியம் எது? அங்க ரஜ்ஜுதான் சத்தியம். நீ பாக்குற சர்ப்பம் அசத்தியம், இல்லாததான் நீ பாக்குற, இல்லாத வெளியே கிழிஞ்சல்ல பாக்குற. அந்த மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரனை தவிர ஏதோ உலகங்களும் இதெல்லாம் தெரியறதே, அதெல்லாம் இல்லாத தன்மை, இருக்கின்ற தன்மையுடையது ஈஸ்வரன் ஒத்தந்தான். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அதெல்லாம் போயிடுறது. யஸ்மின் ஞாதே ஞாதே துவைதம்னு வித்தியதே அப்படின்னு சொல்றது. ரஜ்ஜு ஞானம் ஏற்பட்டா பாம்பு தானா போயிடுது. பாம்பை நகர்த்த வேண்டியதில்லை, அடிச்சு துரத்த வேண்டியதில்லை. இல்லாத பாம்பு தான் கயறுல தெரிஞ்சுது. இல்ல வேற இடத்துல பாம்பை பார்த்ததுனாலதானே இங்க நீ கயத்துல பாம்பை பார்த்தா அப்ப பாம்புன்னு ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. என்ன வைத்தியர்கள்லாம் அப்படி பேசுவா. இந்த இடத்துல தெரியற பாம்பு பாம்பு கிடையாது, அவ்வளவுதான் விஷயம். நம்ம என்ன திருஷ்டாந்தம் சொல்றோமோ அப்போ ஏன் ஜெகத்து தெரியறதுன்னா தெரியறது இருக்கா இல்லையாங்கிறதான் கேள்வி. இல்ல வேற இடத்துல இருக்கோ அது ஆனா இங்க இல்லையோ அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்க இல்லாத அங்க மட்டும் எப்படி இருக்கும்? அங்க போனாலும் அது சைதன்யம் மட்டுமா தானே இருந்தாகணும். எது பிரகாசிக்கிறதோ அது எதுல பிரகாசிக்கிற ஸ்வரூபம் அதுதான் அதனுடைய சத்தா. பிரகாசிக்கின்ற வஸ்து சத்தியம் கிடையாது. வெளியே ஒரு வஸ்து பொருளாக சொத பிரகாசமா இருக்கிறது தான் சத்தியம். பிரதிபிம்பம் அதாவது ததந்திர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்திதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாசி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. சுப்பிரகாசமா எது இருக்கு, அனுபாதி எது அப்படின்னு பார்க்கணும். அனுபாதியாக இருக்கிறது எல்லாம் மிச்சை, சுப்பிரகாசமா இருக்கிறது மட்டும்தான் சத்தியம். எது சுப்பிரகாசமா இருக்கு? ஆத்ம ஜோதிஷ் மட்டும்தான் ஸ்வயம் பிரகாசத்தே.
மற்றதெல்லாம் ஆத்மாவுக்கு தான் பிரகாசிக்கிறது. ஆத்மாவுக்கு பிரகாசிக்கின்ற வஸ்து ஆத்மாவை ஆசிரியிச்சுதான் இருக்கு. இதுக்கு அது பிரகாசிக்கலைன்னா அது கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு சத்தா எங்கேருந்து வருது? ஆத்மாவுக்கு பிரகாசிக்கிறதுனாலதான் அவ்வளோ பெரிய மலை மலையாக இருக்கு. எந்த சைதன்யம் அந்த மலையை அனுபவிக்காத போது ஏது மலை? இப்போ அதனுடைய அஸ்தித்வம் எதுல ஆசிரியிச்சிருக்குன்னா ஸ்வரூபத்துல ஆசிரியிச்சுதான் இருக்கு. அதனாலதான் சதேவ சத்தியம்னு சொல்லித்தீங்க. தோயே சைத்தியம் தாககத்வஞ்ச வன்னௌ தாபோ பானௌ சீதபானௌ பிரசாதா புஷ்பே கந்தா துக்த மத்தியேபி சர்பி எத்தச் சம்போ தொம் ததஸ்துவாம் பிரபத்யே. பரமேஸ்வரன் எங்க இருக்காருன்னா ஜலத்துல குளிர்ச்சியாக இருக்கார், அக்னியில உஷ்ணமாக இருக்கார், சூரியன்ல தகிக்கின்ற தன்மையாக இருக்கார், என்ன சந்திரன்ல ஆனந்தத்தை கொடுக்கிறதாக இருக்கார், புஷ்பத்துல கந்தமாக இருக்கார், தயிர்ல நெய்யாக இருக்கார், துக்தம் பால்ல பாலின் படினை போல் பிறகில் தீனன் பாலின் படினை போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய வந்து முன் நிற்குமே அப்படின்னு தேவா. விறகின் தீனன், விறகுல தீ எங்கேயாவது கண்ணுக்கு தெரியறதோ? ஆனா அரணைய போட்டு கடைஞ்சா தீ வருது, ஃபிரிக்ஷன்ல தான் வருது. பட் அந்த ஹீட் எங்கேயோ லேட்டண்டா இருக்கோ இல்லையோ, லேட்டன்ட் ஹீட்டுன்னு அர்த்தம். விறகின் தீனன் பாலின்படி நெய் போல். பால்ல நெய் இருக்கே, எங்க இருக்கு? இருக்கு, நமக்கு தெரியல. நீ அதை விசாரம் பண்ண சுரூபம் வர்றது உன்னோட ஒரு அனுபவத்திலேயும் அது இருக்கு. பிரதிபோத விதித்தம் மதம். எல்லா போதத்திலையும் ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு, அதை தவிர வேற என்ன இருக்கு? ஆனா இது தெரியும், அதை தவிர மத்த எல்லாம் தெரியுது. நீ ஏதோ ஆத்மா ஆத்மாங்கிறியா, அது ஒண்ணுதான்ப்பா தெரியல, இங்க மத்த எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றோம். எங்க இருக்கு ஆத்மானா எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்படின்னா பால்ல எங்க இருக்கு நீ உனக்கு தெரியறதா? ஆனா எடுக்க முடியறதாமா. அததான் இங்க சொல்ற. தண்ணியில எங்க குளிர்ச்சி இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா தெரியல. அல்ல அதோட சுபாவம் அப்படியே எடுத்துக்கலாம். சுபாவமாக ஏன்னா தாககத்வஞ்ச வண்ணோ, அக்னியினுடைய எரிக்கின்ற தன்மை அக்னியில இருக்குன்னா அதனுடைய சுபாவம் சொரூபம். மாதிரி சூரியன்ல தகிக்கின்ற தன்மை, இதுல எதெல்லாம் அதனுடைய தன்மை இருக்கோ, அது உத்கிருஷ்டத்துவம் இருக்கோ, அதெல்லாம் நான் தான்னு சொல்றாரு கீதையில. மாதிரி ஸ்ரீமதூர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்துவம் அய தேஜோம்சி சம்பவம்னு கீதையில சொல்லும் பொழுது என்னுடைய சொரூபந்தான், என்னுடைய சக்தி தான் உனக்கு உலகத்துல இருக்கிற என்னென்ன உத்கிருஷ்டத்துவம் நீ பாக்குறியோ அதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்றார்கள் இல்லையா? எதுல எதுவாக நான் இருக்கேன், வேதானாம் சாமவேதோஸ்மி, என்ன காயத்ரி சந்தசாமுஸ்மி அப்படின்லாம் வரிசையா சொல்லிட்டு வர்றார் கீதையில பகவான். அதே மாதிரிதான் இங்க அங்கங்க அதனுடைய சுரூபமாக இருக்கிறது பகவான். ஏன்னா அக்னியில உஷ்ணத்தை எடுத்துட்டா அக்னின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அக்னி ஆக்குறது எதுன்னா உஷ்ணம் தான், அது ஈஸ்வரன். ஜலத்துல சீதத்துவம் இருந்தாதான் அது ஜலம். தகிக்குதுன்னா அது எவாபரேட் ஆயிடும். அதனால அந்த தன்மையாக நான் இருக்கேன். அதனுடைய சுபாவம் ஸ்வரூபம் எதுன்னா ஈஸ்வரன் தான். சப்தம் கிருண்ணாசி அஸ்ரவாஹா த்வம் ஜிக்ரே அக்ராணஹா த்வம் வியங்கிரிஹி ஆயாதி தூராத் வியக்ஷஹ பஷ்யே த்வம் ரசஜ்ஞோபி அஜிஹ்வஹ கஸ்த்வாம் சம்யக் வேத்யா தஸ்த்வா பிரபத்யே வேத்தி அத்தஸ்த்வாம் பிரபத்யே. சப்தத்தை நீதான் கேட்கிற, காது இல்லாமல். பஷ்யதி அச்சக்ஷுஹு ஸ்ருணோதி, அந்த மாதிரி ஒரு வாக்கியம் உண்டு. பஷ்யதி அச்சக்ஷுஹு ஸ்ருணோதி மாதிரி கிருணாதி அக்ராணஹா, அந்த மாதிரி ஏதோ ஒரு வாக்கியம் உண்டு. எது கண் இல்லாமல் அதுதான் எல்லாத்தையும் பார்க்கிறது. சக்ஷுஷக்ஷுஹு ஸ்ரோத்ரஸ்திய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா அப்படின்லாம் பிரதானிக்க வாக்கியம் இருக்கோ இல்லையா?
எல்லாத்துக்கும் அதனுடைய ஸ்வரூபம். கண்ணு ஒரு விஷயத்த பாக்குதுன்னா கண்ணு பாக்குறத எது பாக்குது? மனசு பாக்குறது. மனசு பாக்குறத எது பாக்குது? விட்னஸ் பெர்செப்ஷனாக, சாட்சி பிரத்யட்சமாக அவனோட ஸ்வரூபம் பாக்குது. அதை எது பாக்குது? பிரஜப்தி ஒண்ணுதான் பாக்குது. அதனால சக்ஷுக்கெல்லாம் சக்ஷுவாக இருக்கு, ரசத்து கிராணத்துக்கெல்லாம் கிராணமாக இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க கண்ணு இல்லாம பாக்குது, காது இல்லாம கேக்குது. அது தானா காதா இல்ல, காதுக்கு ஆதாரமாக இருந்துட்டு காதாக தான் பார்த்துட்டு கேட்டு இருக்கு, கண்ணாக அதுதான் பார்த்துட்டு இருக்கு. அந்த ஸ்வரூபம் அதான் சப்தம் கிருண்ணாசி அஸ்ராவஹா त्वं हि जिग्रेः अग्राणः त्वं व्यङ्घ्री ஆயாசி தூராது வெக்ஷா பஷ்யே வி அக்ஷா. கண்ணு இல்லாம பாக்குற, காது இல்லாம கேட்கிற, நான் மூக்கு இல்லாம நுகர்றேன் அப்படின்னு. ஜிஹ்வா இல்லாம ரசஜா அப்படி அஜிஹ்வா, நாக்கு இல்லாம ருசிக்கிற. நீ யார்? கஹா துவாம் சம்யக் வேத்தி, உன்னை யாரு உண்மையா தெரிஞ்சுக்கிறா? அதனால துவாம் பிரபத்தியே, உன்னை தெரிஞ்சுக்கிறதே கஷ்டம், உன்னுடைய சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு சுரூபத்தை தான் சொல்றார். பிரம்மவஸ்துவனுடைய தாத்பரியத்தை சொல்லி இங்க ஈஸ்வரனாக பார்த்து நமஸ்காரம். நோ வேதஸ்துவாமீஷ சாட்சாத் திவேதனோ வா விஷ்ணு நோ விதாதா அகிலஸ்ய நோ யோகீந்திரா நோ இந்திர முக்கியாச்ச தேவாக பக்தா வேத துவாம் மதஸ்துவாம் பிரபத்தியே. உன்னை யாரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியலன்னா, ஈஸ்வரனாலேயே தெரிஞ்சுக்க முடியல, உன்னை வேதத்தினால தெரிஞ்சுக்க முடியல. யதோவா சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு. இல்லைன்னா உன்னை யாரு தெரிஞ்சுக்கல? நான் விஷ்ணுவால தெரிஞ்சுக்க முடியல, பிரம்மாவால தெரிஞ்சுக்க முடியல, யோகீந்திரர்களால தெரிஞ்சுக்க முடியல, இந்திர முக்கியர்களால தெரிஞ்சுக்க முடியல, இந்திரன் முதலான தேவர்களால தெரிஞ்சுக்க முடியல. நான் யார் ஒண்ணு தெரிஞ்சுக்கிறான்? நான் பக்தன் தெரிஞ்சுக்கிறான். மனுஷ தேகத்துலதான் ஞானம் சம்பவிக்க முடியும். அந்த மனுஷனுக்கு ஞானம் ஏற்படணும்னா அதுக்கு அடிப்படை பக்தி. பக்திங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனாலதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய ஆதாரமே பரமேஸ்வரன் தான். இங்க இயக்கம் எல்லாம் ஈஸ்வரனுடைய இயக்கம். அதுல நான் எதை செய்யணுமோ நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கே, அதை பக்திங்கிறது. ஈஸ்வரன் சர்வாத்மா. அதான் அனன்ய பக்தின்னா என்ன அர்த்தம்? அவனை தவிர வேற அந்நிய துதுவும் இல்லை அப்படின்னு பக்தி பண்றது அனன்ய பக்தி. நான் அந்யஹா ஈஸ்வராத்துன்னு கீதையில பாஷ்யத்துல பகவத்பாதால் பாஷ்யம். அனன்ய பக்தி, கிருஷ்ணன் அனன்ய பக்தி பண்ணா இவன் துவைத்தி என்ன சொல்லுவான்? கிருஷ்ணரை தவிர வேற யாரையும் வேண்டாத, முருகனை வேண்டிட்டியோ நீ நரகத்துக்கு போயிடும். அப்படி கிடையாது. கிருஷ்ணன் தான் எல்லாம் அப்படிங்கிற பக்தி, ஈஸ்வரன் தான் சர்வம் அப்படிங்கிற பக்தி. எல்லாமாக இருக்கிறது அதே கிருஷ்ண பகவான் தான். கிருஷ்ணன்றது ஒரு நாமா, சர்வாத்மா பிரம்ம. நீ அதை கிருஷ்ணன்னா கிருஷ்ணன், சிவன்னா சிவன், விஷ்ணுன்னா விஷ்ணு, பிள்ளையாருன்னா பிள்ளை, ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நீ உன் இஷ்டம் தானே பேர் வைக்கிறது. ரெண்டு பேர் இருந்தாதான் இவர் பெற்றா அவர் பெற்றான்னு பேசலாம். ஒரே வஸ்து இருக்கும்போது நீ கிருஷ்ணன் சொல்றியா சொல்லிக்கோ, விஷ்ணுன்னு சொல்றியா சொல்லிக்கோ, சிவன் சொல்றியா சொல்லிக்கோ, விக்னேஸ்வரன் சொல்றியா சொல்லிக்கோ, முருகன் சொல்றியா சொல்லிக்கோ, அம்பான்னு சொல்றியா சொல்லிக்கோ. ஆனா இதுக்கு ஒரு தாத்பரிய பூமியாக இங்க சாஸ்திரங்கள் அதுக்கு ஒரு குணத்தை சொல்லி வெவ்வேறு விதமாக காண்பிக்கிறது. எல்லாம் பிரம்மத்தை பத்திய ஒரு ஒரு ரூபகம்தான். ஆனா இருக்கிறது இன்னும் ஒரே ஈஸ்வரன் தான். அதனால அனன்ய பக்திங்கிறது அவரை தவிர எதுவும் இல்லைங்கிற பக்தி. அந்த பக்தன் தான் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறான். இல்லைன்னா இப்ப இந்த மடங்களுக்கு நடுவுல சண்டை நடந்துட்டு இருக்கா மாதிரி ஈஸ்வரர்களுக்கு நடுவுல சண்டை. இன்னும் இவன் விஷ்ணுவை தெரிஞ்சுட்டா மாதிரி அவர் தான் கடவுள்னு வேண்டியது, இன்னும் நான் சிவனை தெரிஞ்சுட்டா மாதிரி அவன் தான் சிவன் போய் பார்த்துட்டு வந்தான். கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போய் பார்த்துட்டு வந்துட்டா மாதிரி பெரிய நிர்ணயம் பண்ணி அவர்தான்ப்பா கடவுள், இவரெல்லாம் இல்ல. என்ன தெரியும் உனக்கு கேக்குறா? எப்படி தெரியும்? என்ன பிரமாணம் இருக்கு? நீ சொல்ற சும்மா உன் நம்பிக்கை, அவ்வளவுதான். நீ பிடிச்சிருந்த உன்னோட ஒரு சைக்கலாஜிக்கல் நீட்னால உனக்கு இப்படி இருக்கிற ரூபம் தான் உனக்கு பிடிக்குதுங்கிறதுனால இவர் தான் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்கே வழிய, இவர் தான் நீ போய் பாத்தியா இல்லையா? உங்க அப்பா தாத்தா பார்த்துட்டு இருந்தாளா? ரவிவர்மா வரைஞ்ச பெயிண்டிங்கை வச்சுதானே நீ அந்த பகவானையே தெரிஞ்சுக்கிற இல்லையா? அப்போ நீ இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் என்னன்னு. அதை பாரு, அதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய
உன்னோட நம்பிக்கைய ஒரு ஆதாரமா வச்சுட்டு அடுத்தவன்கிட்ட போய் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? அதனால யாருக்கு என்ன, உனக்குதான் என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. ஒரு 10 பேர் சேர்த்துக்கிறதுக்கு வேணா ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். நீ ஒண்ணு நம்புற, என் நம்பிக்கையை இன்னொரு 10 பேர் சேர்ந்து நம்பினான்னா எனக்கு ஒரு திருப்தி. நான் மட்டும் இல்லப்பா, என் கூட இன்னொரு 10 பேர் இருக்கான், அவ்வளவுதான் அதுக்கு பிரயோஜனம் ஒழிய. மற்றபடி இந்த ஹரி பெருசா, ஹரன் பெருசா, இயேசு பெருசா, அல்லா பெருசாங்கிற சண்டை எல்லாம் நிராதாரம், நிரர்த்தகம் விடுவோம். ஆதாரமே கிடையாது இதுக்கெல்லாம். கேட்டா இந்த சாஸ்திரம் இப்படிதான் சொல்லுது. சாஸ்திரத்தை எடுத்து நீ பண்ற இன்டர்பிரிட்டேஷன் தானே. வேதம் எங்க டைரக்டா பௌராணிக தேவதையை பத்தி பேசுறது? யாப்னோதி இது விஷ்ணுன்னு சொல்றதுனால விஷ்ணுஹோ, சங்கரோதி இது சங்கரஹா, மங்களம்ன்றதுனால சிவஹா, என்ன இப்படிதானே அர்த்தம் பண்றது வேதம். அப்போ நீ அந்த பதங்களை நீ சகுனமாக ஒரு கதை வச்சுட்டு இருக்க, சக்கரத்தை வச்சுட்டு இருக்க, சூலத்தை வச்சுட்டு இருக்க, புராணம் சொல்ற தேவத்தைய வேதத்துல கொண்டு போய் அத்தியாரோபணம் பண்ணி அதை வச்சு ஒரு இவ்வளவு பெரிய சண்டை தேவையா? ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு போகணுமா? என்ன தெரியும் நமக்கு பகவான் என்ன நம்பிக்கையில தானே பண்றோம். அப்போ உண்மையா என்ன சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். அதுக்கு பிரமாணம், சாஸ்திரத்தை பிரமாணமா பார்த்து ஈஸ்வரன் யார், மோட்சம் அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவர் ஒரு ஆள்னு தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் இல்லை. உனக்கு மோட்சம் கொடுக்கறதாக இருக்கு, உனக்கு தேவை மோட்சம் தானே. மனுஷன் ஈஸ்வரனை தேடுற மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸ்வரனை தேடுறது இல்லை, அவனுக்கு ஆனந்தம் தேவைங்கிறதான். ஆத்மவஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நான் ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் பிரவൃத்தி. அப்போ அந்த சொரூபத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதுதான் பார்க்கணும். இப்போ அதை கொடுக்குதா இந்த சாஸ்திரம்? அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுலதான் எத்தனம். அதனால இது எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சுரூபம். ஆனா பக்தனால தெரிஞ்சுக்க முடியும், அனன்ய பக்தி பண்றதுனால அப்படின்னு சொல்றது. நேமோ தே கோத்திரம் ந ஈஷா ஜன்மாபி நாக்கியா நோச்சா ரூபே நைவ ரூபம் நைவசீதம் நதேஷா இத்தம் பூதோபி ஈஸ்வரஸ்தம் திரிலோக்யாஹ சர்வான் காமான் பூரயேத் தத் பஜேத்வாம். உனக்கு கோத்திரம் கிடையாது, ஏன்னா சைதன்யத்துக்கு ஆதாரமா எதுவும் கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பிரஜப்திக்கு கான்சியஸ்னஸ்க்கு ஆதாரம் எதுன்னா கான்சியஸ்னஸ் கீழே எதுவும் கிடையாது, சர்வாதாரம் கான்சியஸ்னஸ் தான். இல்ல கான்சியஸ்னஸ் புத்தியில ஏற்படுற ஒரு இது, பிரெயின்ல ஏற்படுற ஒரு ஃபிளிக்கர். பிரெயினுங்கிறது உனக்கு எங்க தெரியறது? கான்சியஸ்னஸ்ல தானே தெரியறது. இல்ல பிரெயின்குள்ள தானே கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆமா, பிரெயின்குள்ள கான்சியஸ்னஸ் இருக்குங்கிறதுக்கு நீ அந்த விஷயத்த நீ கான்சியஸ் ஆன. இது ஒரு திருஷ்டி தான், இட்ஸ் அ விஷன். ஏன்னா நான் அப்படிங்கிறதும் சரி, இந்த தேகம்ங்கிறதும் சரி, இதுல பிரெயின் இருக்குங்கிறதும் சரி, அதுல கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது சரி, இது எல்லாமே எனக்கு தெரியறது தானே. அப்படி எப்படி பார்த்தாலும் கடைசியா எனக்கு எது தெரியுதுங்கிறதுல போய் நின்னே ஆகணும். அப்படிங்கிற பொழுது இங்க கான்சியஸ்னஸ் தான் சர்வாதாரம் ஆயிடுது. அதனால அதுக்கு கோத்திரம் கிடையாது. ஏன்னா அது எங்கேருந்து தோன்றிச்சுன்னு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஈஸ்வரனுக்கு முன்னாடி எது இருக்குன்னா அது அப்ப அவர் இவர் ஈஸ்வரன்ல, அதுதான் ஈஸ்வரன் ஆயிடும். பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணார், எப்படிப்பா பண்ணார்? அங்கெங்கயோ அதோட மெட்டீரியல் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தார்? அது ஒரு இடத்துல வச்சிருந்தது, அதை எடுத்துன்னு உலகத்தை சிருஷ்டி பண்ணார்னா, அப்ப வச்சிருந்த மெட்டீரியலை அவன் உண்மையா முதல்ல சிருஷ்டி பண்ணி வச்சானோ அவன் தானே ஈஸ்வரன். இவர் அதை எடுத்து இங்க யூஸ் பண்றது தானே. அப்போ ஒரிஜினல் ஈஸ்வரன் என்னன்ற கேள்வி வந்துடும். அதனால ஈஸ்வரன் மெட்டீரியலை போய் வெளியில இருந்து எடுக்க முடியாது, தானே தான் மெட்டீரியலாவும் இருந்தாகணும்னு ஆகிறது. அதனால ஈஸ்வரன் தான் சிருஷ்டி. ஈஸ்வரனுக்கு முன்னாடி ஒரு ஈஸ்வரன் கிடையாது. அப்படின்னா அவருக்கு ஏது கோத்திரம்? அவருக்கு என்ன பெயர் வைப்பனி? நான் ஆக்கியான்ட்டார். நம்மளா வச்சுக்கிறோம் அவர் சிவன்றோம், விஷ்ணுங்கிறோம். அது ஒரு காரணத்தினால சொல்றோம். மங்களத்தை கொடுக்குற சுரூபன்றதுனால சிவம், சர்வவியாபியா இருக்கு அதே சுரூபம்னா விஷ்ணு. ரெண்டும் ஒண்ணுதான். எது சர்வவியாபியா இருக்கோ அதுதான் மங்களத்தை கொடுக்கும். அதனால எது விஷ்ணுவோ அதுதான் சிவனா இருந்தான், எது வியாபிச்சிருக்கோ அதுதான் மங்கள சுரூபமாவும் இருந்தான். அதனால ஹரிஹர வேதம் எப்படி சொல்ல முடியும்? நீ வரைகிற படத்துல இருக்கிற கதை வச்சுட்டு இருக்கவர் பெருசா, சூலம் வச்சுட்டு இருக்கவர் பெருசான்னு நீ பேசிட்டு இருக்கலாம். இப்படிய சாஸ்திரம் என்ன சுரூபத்தை சொல்லுதோ அது ரெண்டும் ஒன்னாதானே இருந்தாகணும். சர்வவியாபியா இருக்கிறது தான் மங்கள சுரூபமா இருக்கும். அதனால நான் ஆக்கியா
ரூபம், அதுக்கு ரூபம் கிடையாது. ஷீலம், இப்படிதான் பண்ணுது அப்படிதான் பண்ணுது, இந்த ஏன்னா எல்லாம் வித்யா. இப்படி இத்தம் பூதோப்பி, இப்படி இருந்தாலும் ஈஸ்வரஹாத்வம், சிருஷ்டியினுடைய திருஷ்டியிலேருந்து பார்த்தோம்னா அவன் தானே ஈஸ்வரன். இது எல்லாம் எதுல தெரியறது? நிராதாரமா தெரிய முடியாதே, பிரம்மத்துல தானே உலகம் தெரிஞ்சாகணும். அப்ப அவர் தான் ஈஸ்வரன். திரிலோக்கியாக சர்வான் காமான் பூரியது. அதனால உன்னோட இஷ்டம் பூர்த்தி, இஷ்டாபூர்த்தம் எது பண்ணுதுன்னா ஈஸ்வரன் பண்றான். எப்படி பண்றான்? கர்ம பலனை கொடுத்து பண்றான். கர்ம பல தாத்தாவாக ஈஸ்வரன் இருக்கிறதுனால உனக்கு காமனங்கள் உன்னுடைய சரியான கர்ம பலனால உனக்கு பூரிதமாகிறது. அப்ப நான் நமஸ்காரம் பண்றேன். தொத்த சர்வம் தொம் ஹி சர்வம் ஸ்மராரே தொம் கௌரீஷ தொஞ்ச நக்னோ அதிசாந்தா. நீதான் எல்லாமாகவும் இருக்க, நீயே ஒண்ணுலதான் எல்லாம் இருக்கு. ஸ்மராரே, மன்மதனை எரிச்சவர். என்ன ஏன் மன்மதன் இருந்துச்சுன்னா காமனங்களே எதுவும் கிடையாது. எல்லா காமனங்களும் எங்க போய் பூர்த்தியாருதோ அதுதானே யுகபத். எல்லாம் சர்வான் காமான் சமஷ்ணுத இதி அப்படின்னு சொல்றது வேதம். என்ன எந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாத்தையும் அத்தனை காமனங்களும் பூர்த்தி ஆயிடுது. அதனால தகனம் பண்ணிட்டார் காமன்ன்றார். பரபிரம்ம வஸ்துவானது காமத்துக்கு அப்பாற்பட்டது. நீதான் கௌரீஷன், கௌரி. அதுல நம்ம இது பேச ஆரம்பிச்சா இன்னும் 1/2 மணி ஆகும். நீ நக்னஹா, நிர்குணம்னு அர்த்தம். நிர்குணம், நிரவயவம். அந்த ஸ்வரூபம் நக்னஹா. அவரை தவிர எதுவும் இல்லைன்னா அப்ப நக்னம் தானே. விவஸ்திரம் இருக்காருன்னு அர்த்தம், திகம்பரன் அர்த்தம். ஏன் பரமேஸ்வரன் உடம்புல ஒண்ணும் போட்டுக்காம இருக்கார்? இது தாமச புராணம் இப்படின்னு சொல்றா. என்ன அதுதான் விஷ்ணுவை பத்தி சொல்றதுதான் சத்துவ புராணம். இவர் தாமசம். ஏன்னா சாம்பலை போட்டுக்கிறார், என்ன வஸ்திரம் இல்லாம இருக்கார், பிக்ஷை எடுக்கிறார், நாயோட போறார். இதெல்லாம் தாத்பரியம். நக்னமா இருக்காருன்னா ஈஸ்வரனை தவிர வேற பதார்த்தமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு இருந்தா அவர் மட்டும்தான் இருக்காருன்னா நக்னமா தானே இருந்தாலும். ஆனால பூஷணமே அங்க கிடையாது சிவலிங்கத்துக்கு. அதனாலதான் ஆபூஷணம் போடக்கூடாது. ஏன்னா நிர்குணத்தை அங்க காண்பிக்கலாம். அது போட்டு ஓவரா அலங்காரம் பண்ணி நகையை போட்டு கிரீடத்தை போட்டு இப்ப அதெல்லாம் பண்றாளே, பண்ணக்கூடாது. அதெல்லாம் வெறும் ஒரு சுத்த வெள்ளை வெள்ளையான்னு வஸ்திரம் போடுறது, தும்ப பூ போடுறது, பஸ்மத்தை, இவ்வளவுதான் பண்ணணும் பரமேஸ்வரனுக்கு. ஏன்னா அது சாட்சாத் நிறவைய நிராகார நிர்குண சைதன்யத்தை பிரதிபிம்பிக்கிறது தான் லிங்கம். மகாவிஷ்ணுக்கு அலங்காரம் பண்ணணும். ஏன்னா ஸ்திதி, எல்லா குணங்களும் இருந்தாதான், ஐஸ்வர்யமும் இருந்தாதான் உலகத்தை ஸ்திதியாக நிக்கிறது. அதே விஷ்ணு, ஈஸ்வரன் தான் விஷ்ணு. ஆனா ஸ்திதிங்கிற தாத்பரியத்துல பார்க்கும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் இருந்தாதானே ஸ்திதி. அது எல்லாம் பகவானோட ஆபூஷணம் தானே. உலகத்துல இருக்கிற சக்திகள் முழுக்க ஈஸ்வரனுடைய ஆபூஷணமா இருக்கிறதுனால மகாவிஷ்ணுக்கு அலங்காரம். அதனால்தான் அலங்காரம். விஷ்ணு அபிஷேக பிரியா சிவா. அபிஷேகம் என்னத்தை காமிக்கிறது? எல்லாம் போயிட்டு இருக்கு மேல, இவர் பாட்டு இருந்துட்டு இருக்காரு. அதுதான் அபிஷேகம். உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இந்த சைதன்யத்துல அப்படியே பிரதிபிம்பிச்சுன்னு போயிட்டு இருக்கு. சைதன்யம் ஸ்தானுவாக அது பாட்டு இருக்கு. எது ஓடினாலும் அது பத்தி ஸ்தானுக்கு கவலை இல்லை. அவர் அதுதான் அபிஷேகம் காண்பிக்கிறது. அந்த பரபிரம்மத்தை நீ நிர்குண நிறவயவ நிராகார ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு லிங்கத்துல அபிஷேகத்தை பார்த்தேன்னா உனக்கு அந்த தாத்பரியம் புரியணும். அதே அலங்காரத்தோட சர்வாபரண பூஷணனாக பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது மகாவிஷ்ணு சர்வசக்திமத்துவம் எல்லாம் இருக்கு அவர்கிட்ட, சர்வ குணங்களும் இருக்கு, கல்யாண குண சம்பன்னனாக இருக்கார். ஏன்னா ஸ்திதி பண்றார். இப்ப உலகத்துல இருக்கிற அத்தனை உத்கிருஷ்ட விஷயங்களும் பகவானோட பூஷணமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால அலங்காரம் முக்கியம் அங்க. அதெல்லாம் அதனால இது தாமச பரமாணம், அது சாத்விக இது புராணம் அப்படி இப்படின்னு பேசுறதுன்னா ஒரு ஞானம் இல்லாம பேசுறதுன்னு அர்த்தம். இத பெரிய சித்தாந்தவாதிகள் மாதிரி இவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாலாம். இவா நான் தான் கிரேட்டு. ஈகோ, அகங்காரம் தான் மீதி நீக்கிறது. நீவே அப்புறம் இதுக்கு வரும். தொம்பை விருத்தா தொம் யுவா பஞ்ச பாலஹா தத்துவம் எத்கிஞ்ய நஸ்ய அத்தஹா துவாம் நதோஸ்மி. நீதான் வித்தன், நீதான் யுவன். ஏற்கு ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கிறதும் நீதான், இப்ப பிறந்தவனும் நீதான், காலத்திற்கு அப்பாற்பட்டவன் அர்த்தம். அனோரணியான் மகதோ மகியான்னா சின்னதோட சின்னது, பெருசோட பெருசுன்னா என்ன அர்த்தம்? பியாண்ட் டைமென்ஷன்ஸ் அர்த்தம், பியாண்ட் சைசஸ்.
எதனால எல்லா சைஸும் பிரகாசிக்கிறதோ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எதனால காலம் காலமாகிறதோ அது காலத்திற்கு அப்பாற்பட்டது. அதனால தஸ்துவாம் நதஹானால் நமஸ்காரம் பண்ற. ஸ்துத்வா இதி பூமௌ நிபபாத விப்ரஹா இப்படி சொல்லி நமஸ்காரத்தை பண்ணார். ச தண்டவத்து யாவததி அதீவ ஹிருஷ்டா அப்படியே ஆனந்த பூரிப்புல இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணார்னு இது முடியறது. இதுக்கப்புறம் இதனுடைய பலன்கள் நம்ம போன கிளாஸ்லயே அபிலாஷாஷ்டகத்தை பத்தி என்ன பலன்றத சம்ஷேபமா பார்த்தோம். ஏற்கனவே 1 மணி நேரம் ஆப்போறது. அடுத்த கிளாஸ்ல குயிக்கா இதை பார்த்துட்டு மேல போலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.